சாதாரணமாக அம்மன் ஆலயங்களில் அம்மனை நின்ற கோலத்தில் அல்லது அமர்ந்த கோலத்தில்தான் நாம் பார்த்திருப்போம். ஆனால் ஆனமலை மாசாணியம்மன் மட்டும் 17 அடி நீளத்தில் நெற்றியில் ₹1 நாணயத்துடன் படுத்திருக்கும் கோலத்தை நாம் பார்க்க முடிகிறது. மாசாணி அம்மனை ஊர் மக்கள் தேவதையாக பார்க்கிறார்கள், நீதி தேவதையாக பார்க்கிறார்கள். வஞ்சிக்கப்பட்டவர்களும் ஏமாற்றத்திற்கு ஆளானவர்களும் மனவேதனையோடு வந்து அம்மனிடம் முறையிட்டு கண்ணீர் மல்க வேண்டி மிளகாய் அரைத்து கோயிலில் உள்ள நீதிக்கல்லில் பூசினால் எண்ணி 90 நாட்களுக்குள் எதிரிகள் சிரமத்திற்கு உள்ளாவார்கள். ஆனால் நீங்கள் நியாயப்படி நடந்து கொள்ள வேண்டும். மீறினால் அம்மன் கோபத்திற்கு ஆளாக வேண்டும். பில்லி, சூனியம், ஏவல், எந்திரத்தால் பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு கிடக்கிறது. பல கோயில்களுக்கும் பல மாந்திரிகர்களிடமும் சென்றால் கூட கிடைக்காத நியாயம் மாசாணியம்மனை தேடி வந்து மனம் உருகி வேண்டினால் சூனியம் கூட தடைபட்டு போகும். இந்த திருக்கோயில் மயான மண்ணில்தான் அமைந்திருக்கிறது. மூலவரான அருள்மிகு மாசாணியம்மன் மயான மண்ணில்தான் குடிகொண்டுள்ளார். ஆனமலை மயான பூமியில் மகா சக்தியான மாசாணியம்மன் ராமபிரானுக்கு அருள் வழங்கியிருக்கிறாள். இலங்கையை நோக்கி சென்று கொண்டிருந்த சூழலில் ராமபிரான் ஆனமலைக்கு வந்து சென்றதாக வழிவழியாக கூறப்படும் வாய்மொழி கதைகளை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். முன்னொரு காலத்தில் ஆனைமலை பகுதியை நன்னன் என்ற மன்னன் ஆட்சி செய்து வந்தான். அவரை சந்திக்க துறவி ஒருவர் வந்தார். அந்த துறவியை வரவேற்று பல உபசரிப்புகள் செய்தான் அரசன். அவனின் உபசரிப்பில் மனம் குளிர்ந்த துறவி அவருக்கு ஒரு மாங்கனியை பரிசாக வழங்கியிருந்தார். மாங்கனி தங்க நிறத்தில் ஜொலித்தது. மாங்கனியை தந்த துறவி அதை உண்பதற்கு சில கட்டுப்பாடுகளை சொன்னார். மன்னா, உன் உபசரிப்பில் நான் மனம் மகிழ்ந்தேன். இதை நீ சுவைத்துவிட்டு இந்த கொட்டையை மண்ணில் புதைத்து செடியை வளர வைக்கக்கூடாது. உன் நாட்டில் ஓடும் அந்த ஆற்றில் இந்த கொட்டையை தூக்கி வீசிவிடு. நான் சொன்னதை மட்டும் மறந்து விடாதே என்று சொல்லிவிட்டு துறவி அந்த இடத்தை விட்டு சென்றுவிட்டார். துறவியை வழி அனுப்பி வைத்துவிட்டு நன்னர் அந்த மாங்கனியை சுவைத்தார். அது மிகவும் தெய்வீக சுவையோடு இருந்தது. மன்னனுக்கு ஒரு கெட்ட யோசனை தோன்றியது. இந்த பழம் இவ்வளவு சுவையாக இருக்கிறது என்றால் இந்த கொட்டையை புதைத்து வைத்து வளர வைத்தால் அதில் கிடைக்கும் மாம்பழங்கள் எவ்வளவு சுவையாக இருக்கும் என்று எண்ணி அந்த கொட்டையை அரண்மனை அருகில் ஓடும் ஆற்றில் புதைத்து வைத்தார். சில நாட்களில் அந்த கொட்டை ஒரு அழகான மாங்கன்றாக வளர ஆரம்பித்தது. அந்த மாமரத்திற்கு பெரும் காவல் ஒன்றை வைத்தார். இந்த மாமரத்தில் வரும் மாங்கனியை யாராவது பறித்து உண்டால் அவர்களுக்கு மரண தண்டனை என்று சட்டம் விதித்தான். பல வருடங்கள் காத்திருந்த மன்னனுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. விருட்சம் பெரிதாக வளர்ந்து கொண்டே இருந்தது. ஆனால் அதில் காய் மட்டும் வரவே இல்லை. மன்னன் தன் காவலர்களை அழைத்து இந்த மாங்கனியை அன்பளிப்பாக கொடுத்த துறவியை தேடி கண்டுபிடித்து அழைத்து வருமாறு கட்டளையிட்டார். துறவி மன்னனிடம் வந்து சேர்ந்து அந்த மாங்கொட்டையை வைத்து மரம் வளர்ப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தார். மன்னா, அந்த மாங்கனி என் குருநாதரின் தவத்தில் இருந்து கிடைத்தது. அதை நான் அருந்துவதை விட நாட்டின் மன்னனான நீ சுவைக்கட்டும் என்று கொடுத்தேன். ஆனால் நான் அவ்வளவு சொல்லியும் இந்த கொட்டையை நீ வளர வைத்து விட்டாய். சரி, போகட்டும். இந்த மாமரம் ஒரே ஒரு மாங்கனியை மட்டும்தான் கொடுக்கும். அந்த கனி தெய்வீக சக்தியுள்ள ஒரு பெண்ணால் மட்டுமே உண்ணப்பட வேண்டும். மீறினால் உன் வம்சமே அழிந்துவிடும் என்று சொல்லிவிட்டு சென்றுவிட்டார். அவர் கூறிச் சென்ற சில நாட்களிலேயே அந்த மாமரத்தில் ஒரே ஒரு பிஞ்சு மட்டும் வந்தது. அது பழமாக மாற தயாராக இருந்தது. சில நாட்கள் கழித்து ஆனமலையின் அருகில் உள்ள ஒரு ஊரில் கணவன் மனைவி சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள். அவர்களுக்கு பல வருடமாக குழந்தை இல்லை. அந்த வருடம்தான் அவரின் மனைவி கருவுற்றிருந்தாள். அந்த பெண்ணின் பெற்றோர்கள் ஆனமலையில் வசித்து வந்தனர். தலை பிரசவத்திற்காக அம்மாவின் வீடான ஆனமலைக்கு வந்து சேர்ந்தாள் அவள். ஒரு நாள் காலை அந்த ஊரின் ஆற்றில் குளிக்கச் சென்றாள். அப்போது ஆற்றில் மிதந்து கொண்டு ஒரு மாம்பழம் வந்தது. அதன் நிறம் தங்கத்தை போன்று இருந்தது. கர்ப்பிணியான அந்த பெண்ணுக்கு அந்த மாம்பழத்தை கண்டதும் எச்சில் ஊறியது. ஆசையாக அந்த மாம்பழத்தை எடுத்து சுவைத்து உண்டாள். ஆனால் அந்த மாம்பழம் அதிசய மரத்தில் இருந்து விழுந்தது என்பது அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு தெரியாது. காவலர்கள் அந்த மாம்பழத்தை தேடி வரும்பொழுது இந்த பெண் அந்த மாம்பழத்தை உண்டு கொண்டிருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தார்கள். உடனே அவளை மன்னனிடம் அழைத்துச் சென்றார்கள்.
மன்னா, அந்த அதிசய மாம்பழத்தை இந்த கர்ப்பிணி உண்டுவிட்டாள் என்று கூறிய போது மன்னனுக்கு தாழாத கோபம் ஏற்பட்டது. ஏனென்றால் இந்த ஒரு மாம்பழத்திற்காக மன்னன் கிட்டத்தட்ட அரை யுகங்களாக காத்து கொண்டிருந்தான். பெண்ணே, இந்த மாம்பழத்தை உண்டால் மரண தண்டனை என்று ஊருக்குள் அறிவித்திருக்கிறேன். மீறியும் நீ மாம்பழத்தை சாப்பிட்டு விட்டிருக்கிறாய். உனக்கு தண்டனை நிச்சயம் என்றார் அரசர். மன்னா, நான் இந்த ஊரைச் சேர்ந்தவள் இல்லை. நான் பக்கத்து ஊருக்கு திருமணமாகி போய் பல வருடங்கள் ஆகிறது. இப்பொழுதுதான் என் தாய் வீடான இந்த ஊருக்கு வந்தேன். உங்கள் சட்டம் எல்லாம் எனக்கு தெரியாது. தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள் என்று கெஞ்சினாள். இருந்தாலும் மன்னனுக்கு கோபம் அடங்கவில்லை. அவளுக்கு மரண தண்டனை விதித்தான். கோபமான அந்த பெண், என்னை கொன்று புதைத்தாலும் என் ஆன்மா இந்த மயானத்தில்தான் இருக்கும். செய்யாத தப்பிற்காக என்னை தண்டித்த நீயும் உன் வம்சமும் மண்ணோடு மண்ணாய் அழிந்து போவீர்கள். மேலும் என்னை நம்பி மயானத்திற்கு வந்து பாதிக்கப்பட்டவர்கள் குறை சொல்லும்போது அந்த குறையை நான் தீர்த்து வைப்பேன் என்று சொல்லிவிட்டு உயிரை நீத்தாள். அந்த ஊர் மக்கள் மயானத்தில் சிறிய கோவில் அமைத்து மாசாணி அம்மனை வழிபட்டு வந்தார்கள். மக்களின் குறைகளை தீர்த்து வைத்தாள் மாசாணி அம்மன். நாளடைவில் அவளை நம்பி வரும் மக்கள் கூட்டம் அதிகமாகிக் கொண்டே போனது. மிளகாய் அரைத்து நீதிக்கல்லில் பூசும்போது அவளின் உக்ரம் பல மடங்கு அதிகமாகி வஞ்சனை செய்பவர்களை தண்டனைக்கு உள்ளாக்குகிறாள் என்று மக்களால் நம்பப்படுகிறது. உங்களுக்கு ஏதாவது ஸ்தல வரலாறு தேவை என்றால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது போன்ற ஆன்மீக கதைகள் உங்களுக்கு பிடிக்கும் என்றால் ரதிஸ் டாக்கிங் ஷோ அப்படிங்கிற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணுங்கள். நண்பர்களுடன் பகிர்ந்திடுங்கள். என்னோடு இணைந்திருங்கள். என்றும் மகிழ்ந்திருங்கள். நான் உங்கள் அன்பு தோழி ரதி.